ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்க்கல, நான் தான் பார்த்தேன். என்னென்னு சொன்னால், இன்றைக்கி என்னோட மனைவி வந்து கொஞ்சம் சேட் மூட்டில் இருக்கிறாவு. காலையில் எழும்புனதுலேருந்து என்னோட இன்னும் என்னென்னு சொல்லலை. எழும்பி கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போ வேலைக்கு வந்து இருந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறா. பட் அவனுக்கு ஹாப்பி மூட் இல்லாமல் இருக்குது, சேட்னஸாக இருக்குது. அப்போ தான் எனக்கு தெரியலை என்னன்னு சொல்லி. மேபி எதாக இருந்தாலும் வந்து எங்களோட ஃபாலோவர்ஸுக்கோ சப்ஸ்கிரைபருக்கோ நாங்கள் வந்து சொல்கிறது வளமை. அதால் வந்து நானாக இதை வந்து சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்போம், முதல்ல எப்படி இருக்கிறா, என்ன மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டு கேட்போம். கேட்டுட்டு நான் அவள் என்ன சொல்கிறாவோ, என்ன இதில் வந்து தண்டை மணலில் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, வாங்க நம்ம இந்த விளாகில் போவோம். ஈத் முபாரக் எல்லாருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து முழு ஆட்டை அப்படியே பிடிச்சி வெட்டி வெளியாக்கி பிரியாணியாக கொண்டு வந்திருக்கார் இன்றைக்கு. அதை தேங்க்யூ வந்து அவரே தந்திருக்கார். நாங்கள் தான் அவருக்கு தேங்க்யூ சொல்லணும். இன்றைக்கு நாங்கள் அதை பிரித்து மேய்ஞ்சிட்டு அடுத்ததுக்கு நான் முதல்ல சொன்னதில் விஷயத்தில் நான் அதை இன்க்ளூட் பண்ணுறேன். இது எல்லாருக்கும் இனிய ஹாப்பி ஈத் முபாரக். என் பாட்டுக்கு கொண்டு வந்த பிரியாணியை சாப்பிட்டேன். நல்லா போட்டு மட்டன் பிரியாணி செமையாக இருந்தது. குழப்பி அடிச்சிட்டேன். அடித்தா அப்போ கூட கூப்பிட்டு பார்த்தேன், சாப்பிடுவான்னு வரல. என்ன பிரச்சனைன்னு தெரியல. லேப்புக்கு முன்னால் உட்காந்துட்டு கிட்டு அடித்து கொண்டிருக்கிறாள். சரி பார்ப்போம், இருக்கும் என்னென்னு கேட்டு பார்ப்போம். என்ன செய்ய போகிறாள், என்ன பண்ணுறாள் ஒன்றுமே தெரியல எனக்கு. ஆனால் பிரியாணி செமையாக இருந்தது. நன்றி எனது நண்பர் பிரசன்னா அவர்களுக்கு. சரி நீங்கள் வாங்க, நம்ம என்னென்னு பார்ப்போமே. உங்களோட போனால் தான் சில நேரம் சொன்னவள் சில நேரங்களில் சொல்லுவாள், எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும், கத்திடுவான் பேய் மாதிரி அப்படி இப்படின்டா. அப்போ நான் உங்களோட போனோம்னு சொன்னால் தான் அவளை என்ன சொல்கிறாள், என்ன பண்ணுறாள்ன்ட்டு நீங்களும் பார்ப்பீங்க. பட் அதோட கத்த மாட்டாள். அதால் நீங்கள் வாங்க நம்மளும் போ. ஓகே காய்ஸ், அவள் இப்போ உள்ளேருந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாள். அமைதியாக போக போகிறேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஷைலு, ஏய் ஏன் சாப்பிடாம இருக்கான்னு சொல்லு. பசிக்கலடா, அதான் சாப்பிடல. என்ன vlogலாம் எடுக்கறீங்க? இல்ல, நான் வந்து திடீரென்று வந்து என்ன பண்றான்னு கேட்டா நீ என்னோட நாய் மாதிரி பாஞ்சிடுவா. அதால இவங்களோட வந்து நேரா கேட்டா நீ ஏதாவது சொல்லலாம். அதுக்காண்டி நீ பாஞ்சி தொடங்க தெரிந்தானே கண்டு கத்து தொடங்கிடுவா. சிரிப்பாக்குறேன். இப்ப சிரிப்பாக்குனா தானே நீ சிரிப்பா. அதான் நான் சாப்பிடுதேன். நான் சாப்பாட்டுக்கு என்ன இது பண்ணுவான். அதே மாதிரி தெரியும்ல, எனக்கு பசிச்சா நானும் சாப்பிடுவேன். ஓகே, போய் சாப்பிடப்பா. இல்ல நீ காலையில இருந்து சாப்பிடாம இருக்காதான் என்னன்னு கேக்குறேன். அது எப்படி சொல்றது? எப்படி சொல்ல, என்னன்னு சொல்லு. சொல்ல முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லு. என்னன்னு எல்லாருக்கும் சொல்லிடவா? சொல்லு. அவங்கள நம்ம கிட்ட சொல்லி உன்னையே கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சேன். அதான் என்னட்ட சொல்லு பண்ண நிறைய, பட் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்ன எக்ஸ்பெக்டேஷன்? ஓகே, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து மீட் அப் ஆகலைன்னு சொன்னா என்ன செய்யறது? நெக்ஸ்ட் டைம் வில் ட்ரை, அவ்வளவுதான். இப்போ ஏன் இப்போ அதுக்காண்டி என்னத்தை யோசிச்சு கொண்டிருக்கிறாய்? என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்றதுண்டா? என்னத்துக்கு அங்க இருந்து என்ன செய்யறாது? அது ஒன்று எடுத்து உனக்கு காமிக்கிறேன். என்னத்தை காமிக்க போறா? என்னது இது? இது உனக்கு தெரியாதா? ஓகே சரியா. பிரெக்னன்சி டெஸ்ட் கார்டு. ஓ, நீங்க அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தீங்களா நீங்க? அதான் அவ்வளவு சேடா இருக்கிறீங்க. சோ சேட். ஓ ஓ, சரி சரி சரி. இப்போ அதான் நான் சொல்றேன், அதுக்கு என்ன செய்யறது? அது கொஞ்சமா சேடா இருக்கக்கூடாதா? சேடா இருக்கக்கூடாதுன்னு இல்ல, பட் அது கடவுள். இது வந்து இப்படித்தான், இது வந்து இப்படித்தானே. என்ன சொல்றது, எல்லாம் கடவுள் இது. இப்ப நான் ஒரு ஜோக் கொண்டு பார்த்தேன். யார வந்து கோழி முட்டை போட்டான்னு கேட்பாங்க. முட்டை போட்டான்னு கேட்டா அப்ப வந்து கேட்பாங்க, இல்ல போடல அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க மாறி திரும்ப கேட்பாங்க, கோழி அவவே சொல்லுவாங்க முட்டை போடுற டைம் வந்தா தான் கோழி போடுமெண்டு. அதே மாதிரி தான் கடவுள் இப்ப இது பண்ணி தாரதோ அப்பதான் இது வேறு. ஸோ டோன்ட் வரி, அதை பற்றிலாம் சிந்திக்க கூடாது. எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டீங்க. என்ன செய்யறது? என்ன எங்கட வியூவர்ஸுக்கும் தெரிய தானே ஏன் சேடா இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியப்படுத்த தானே வேணும். ஸோ டோன்ட் வரி, டேக் இட் ஈஸி. சரியா, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. லைஃப்பை நம்ம எப்படி கொண்டு போகணுமோ, இப்போ எப்படி ஹாப்பியாக இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போக வேண்டியதுதான். சரி மக்களே, ஸோ இதுதான் பிரச்சனை. அதுக்கு என் ஹஸ்பண்ட் இதை தூக்கிட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன். காலையில் செக் பண்ணேன், பட் ஃபர்ஸ்ட் செக்அப் இட்ஸ் கம் நெகட்டிவ்.
பட் ஓகே தான். பட் எல்லா பாசிட்டிவ் ஸ்டெப்புக்கும் நெகட்டிவ் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் வரும் தானே. எஸ் அப்சல்யூட்லி. அப்படி வேணா எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் சேட், மூட் அப்செட் ஆயிடுச்சு. எதிர்பார்த்து ஸ்வைன்னு போச்சு. பரவாயில்ல, இப்பயாவது கொஞ்சம் சிரிக்கிறாய். ஏன் என்ன பார்த்தோன்னே சிரிக்கிறாய்? இல்ல எல்லாரும் சரி போன் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே. சரி ஓகே, இப்போ வந்து மட்டன் பிரியாணி இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட் கொண்டு வந்து செலிப்ரேட் பண்றோம். ஆமா, ஈத் முபாரக். வாழ்க்கையில வந்து இன்பமும் இருக்கு துன்பமும் இருக்கு, சரியா? ரெண்டையும் இது பண்ணி தான் நம்ம வாழ போகணும். ஸோ இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தரம் கடவுள் இருக்காரு, அவரே பார்த்து கொள்ளுவார். ஸோ டோன்ட் வரி, சரியா? இதுக்கெல்லாம் வந்து பெருசா இது பண்ணி சாட்டோட சாட்டை அடிக்கணும்லாம் நினைக்காத. சொல்றேன் இல்ல சொல்றேன் நான், சரியா? ஸோ டோன்ட் வரி, அவங்க எல்லாரும் இருக்காங்க. கொஞ்சமா கஷ்டம் இருக்கதானே செய்யும், அந்த இருக்கத்தான் செய்யும். அத வந்து மனசுல போட்டுட்டு 2 மணி ஆயிடுச்சா. நான் அப்படியே வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு மீட்டிங் இருக்கும், அப்படியே மீட்டிங்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் கூட போய் அதான் நார்மலான மோட்ல இல்ல, அதுல இருந்து வ்ளாக் எடுத்தாரு. நான் சாப்பிட மக்களே, எனக்கு விவரம் எல்லாம் வருது, நான் நிறைய போட்டு சாப்பிட்டேன். மட்டன்ல பீஸ் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது, பட் டோன்ட் வரி, லைஃப்ல ஹாப்பியா தான் இருக்கும். பீஸ் முடிஞ்சாலும் முடியலாட்டியும் லைஃப்ல வந்து ஹாப்பி முக்கியம். அதான் பீஸ் எனக்கு வைக்கல, அவரே சாப்பிட்டுருக்காரு. ஓகே ஓகே மக்களே, இதுதான் நம்மளோட பிரச்சனையாம். சோ சீக்கிரமா வெரி சூன்ல வந்து உங்களுக்கு குட் நியூஸ் வரும், அத நீங்க எல்லாரும் நம்புவோம். ஓகே பை. ஓகே மக்களே, பை பை பை.